வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இணைகிறார். மணிகண்டன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை அருகே டிட்வா என்ற புயல் உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரி, ஆந்திர கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில கடல் பகுதியில் பலத்த காற்று சுமார் 60 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் எனவும் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று 5வது நாளாக விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. சுமார் 3000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள், 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி துறைமுகங்கள் உள்ள கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக மீன்பிடி துறைமுகங்களில் மீன் விற்பனை நடைபெறாததால் மீன்பிடி துறைமுகங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. மீனவர்களும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாத காரணத்தினால மாவட்டம் முழுவதும் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, இந்த புயல் எச்சரிக்கையை விளக்கும் வகையில தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் நேற்று இரவில் இருந்து தற்போது வரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மிதமான மழையானது பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்து வருகிறது. மழை பெய்து வரும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படாததால மழையில் நனைந்தபடி மற்றும் குடையை பிடித்தபடி ஏராளமான மாணவ மாணவியர் பள்ளி கல்லூரிக்கு சென்றுதான் வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.